Hello everyone, welcome back to my channel Rakshi recipe. ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் பார்க்க போகிறீங்க. ஃப்ரைடேவோட ரொட்டீன் தான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த கிளைமேட்டுக்கு காஃபி குடிக்கணும் போல இருந்துச்சு. ஸோ காலையிலே காஃபி குடிச்சிட்டேன். ரக்ஷிதாக்கு வந்து இடியப்பமும் நாட்டு சர்க்கரையும் தான். பாப்பாக்கு இன்றைக்கி லாஸ்ட் எக்ஸாம். ஸோ அவள் 11 மணிக்கே வந்துடுவா. மார்னிங் லன்ச் பண்ணுற வேலை இல்லை. ஸோ ரொம்பவே பொறுமையாக எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருந்தேன். துணி துவைச்சிட்டு இந்த மாதிரி இண்டோர் பிளான்ட்ஸ்க்கெலாம் தண்ணி ஊற்றிருந்தேன். மார்னிங் பால் வந்துடுச்சு. ரக்ஷிதா காலையில் சரியாகவே சாப்பிடல. ஸோ இன்றைக்கி வேறு எக்ஸாம் முடியுது. அவளுக்கு நூடுல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நான் எப்போவுமே பண்ணி கொடுக்க மாட்டேன், எப்போவா தான் பண்ணி கொடுப்பேன். ஸோ அதனால் நூடுல்ஸ் அப்புறம் ஒரு கேண்டியும் ஒரு சின்ன டாய் வாங்கி வச்சுருந்தேன். அவள் அதை பார்க்க தான் விளையாடிக்கிட்டே இருந்தாள். திடீர்னு அதை பார்த்து ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகிட்டா. குழந்தைங்க இந்த மாதிரி குட்டி குட்டி சர்ப்ரைஸ்லாம் நிறையவே எதிர்பார்ப்பாங்க. ரக்ஷிதாக்கு இது எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. நூடுல்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது, டேஸ்ட்டாக இருந்ததுன்னு சொல்லி நல்லாவே சாப்பிட்டா. நான் வாங்கி கொடுத்த டாயை உடனே கையில் போட்டுக்கிட்டேன். இது ஒன்றுமே இல்லைங்க, ஒரு சின்ன வாட்ச் மாதிரி க்யூட்டாக இருக்கும். இதில் கேண்டி ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இது வெறும் 30 rupees தான் வாங்கினேன். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி க்யூட்டான திங்ஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஒரு 12 o'clock தான் நான் சமைக்கவே ஆரம்பித்தேன். இன்றைக்கி உடச்சி ஊற்றினா முட்டை குழம்பு செய்ய போகிறேன். ஸோ இதோட ரெசிபி சொல்கிறேன், கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து 1 ஸ்பூன் சோம்பு, பட்டை, லவங்கம் சேர்த்துக்கிறேன். இது கூட 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு பெரிய தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு மசாலா அரைச்சி சேர்க்க போகிறோம். அதில் என்னென்ன சேர்க்க போகிறதுன்னு பார்க்கலாம். 2 பத்தை தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, பட்டை, லவங்கம், உடச்சக்கல்லை 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. இதில் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். இதில் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. அந்த பச்சை மிளகாவோட காரம், மிளகோட காரமே இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்பு கறி குழம்பு மாதிரி இருக்குங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். முட்டையை டைரெக்டாக இதில் உடச்சி ஊற்றாது. இந்த மாதிரி குழம்பு கரண்டியில் உடச்சி ஊற்றும் போது அது எங்கேயுமே மிக்ஸ் ஆகாத அழகாக ரவுண்டாக அந்த இடத்துலையே இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு 10 நிமிஷம் இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வைக்கும் போது முட்டை உள்ளே எல்லாமே நல்லா வெந்துடும். ஸோ ஒரு 10 நிமிஷம் கழித்து முட்டை நல்லா வெந்திருக்கு பாருங்கள். முட்டை வந்து கரையாமல் அந்த இடத்துல ரவுண்டாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு வாழைக்கருவடைனா ரொம்பவே பிடிக்கும். ஸோ எனக்காக நான் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கிறேன். இன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டில் லன்ச் மெனு. சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்த பிறகு பூஜை வேலைலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பூஜை பாத்திரம் என்ன தான் விளக்குனாலும் பளபளன்னு இல்லைன்னா கொஞ்சமாக விபூதியை துணியில் இல்லை பஞ்சில் வச்சு இந்த மாதிரி பூஜை சாமானை தேய்ச்சி எடுக்கும்போது பளபளன்னு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு சின்ன டிப். ஸோ நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரக்ஷிதா ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விநாயகர் சிலையை உடச்சிட்டா. ஸோ எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும். என்கிட்ட இன்னொரு விநாயகர் சிலை இருக்குது. ஸோ நான் அதை எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வாசலில் கோலம் போட்டுட்டு உருளி டெக்கரேட் பண்ணுறது. ஸோ எனக்கு உருளி டெக்கரேட் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். டெய்லி இல்லைனா 2 days ஒன்ஸ் கண்டிப்பாக ஃப்ளவர் மாற்றி மாற்றி வைப்பேன். இந்த மாதிரி புத்தா கிட்ட வந்து ஃப்ளவர்ஸ் வைக்கிறதுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். டைம் 6 o'clock ஆகிடுச்சு. இப்போ சாமிக்கு பூஜை பண்ண வேண்டியது தான். இன்றைக்கி டே ரொம்பவே பாசிட்டிவாக ஹாப்பியாக இருந்தது. பாப்பா ஸ்கூலில் முருகர் பாட்டு சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லியிருந்தா. ஸோ அதை அவள் பாடிக்கிட்டு இருந்தால் ரொம்பவே அழகாக பாடினா. சாமி கும்பிட்டு முடிச்சிட்ட பிறகு பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் வச்சு கொடுத்தேன். ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சாப்பிட்டா. ஸோ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போயிட்டு ப்ரெட்டு சில ஐட்டம்ஸ்லாம் இல்லை அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். நைட் டின்னருக்கு சூப்பர் சாஃப்ட் சப்பாத்தியும் மதியம் வச்ச எக் கிரேவி வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. குட் நைட், பாய், டேக் கேர்.